உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜீவனக்காரரான சனி பகவான் ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது, செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். புகழ்பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்றும் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. திருமணத்துக்கு காத்துள்ள பெண்களுக்கு மனதிற்கேற்ற மணாளன் அமைவான். பல பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குடும்பத்தில் பண கஷ்டம் தீரும். உத்தியோகம். கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் ஏங்கி நிற்கும் மகர ராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் புதிய நம்பிக்கையை ஊட்டும் காலகட்டம் இது. பல மாதங்களாக முயற்சித்து வந்த நிறுவனத்தில் பணி கிடைக்க உத்தரவு வரும். கிரகநிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. பலருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்றில் பதவி கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்பு கிடைப்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணமான பணப்பற்றாக்குறை நல்லபடியே தீரும். ஆயினும் இதே காரணத்திற்காக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரம். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு வழிபிறக்கும். சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுகிறது. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் உதவியும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கை கொடுத்து உதவும். புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற தருணம் இது. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்கும். புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கும் ஏற்ற தருணம் இது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. கலைத்துறையினர். வருமானம் திடீரென குறைந்துவிட்டதே என கவலைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசியினரை மீண்டும் தயாரிப்பாளர்கள் தேடி வருவார்கள். மக்களிடையே இழந்த செல்வாக்கையும் புகழையும் மீண்டும் பெற கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. அரசியல் துறையினர். அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பார்கள். மாணவியர். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அவசியமான தண்ணீர், உரம், விதைகள், கால்நடைகள் ஆகியவை தங்குதடையின்றி கிடைக்கும். தக்க தருணத்தில் அளவோடு மழை பொழியும். வயலை பார்த்தாலே உங்கள் உள்ளம் குளிரும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. பெண்மணிகள். சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் முழுவதும் பெண்மணிகளுக்கு பல நன்மைகள் காத்துள்ளன. படித்து வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம். திருமணத்திற்காக காத்துள்ள பெண்களுக்கும் நல்ல வரன் அமையும். பரிகாரம். திங்கட்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.